அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் 3 அத்தியாயம் 34. இந்த பெண் யார்? காஞ்சி மாநகரம் இதற்கு முன் எந்த நாளிலும் கண்டிராத அமைதியுடன் விளங்கிற்று. பெரிய பயங்கரமான புயல் அடித்து ஓய்ந்த பிறகு ஏற்படும் அமைதியை அது ஒத்திருந்தது. நகரவாசிகளின் மனநிலைமையும் அதற்கேற்றபடிதான் இருந்தது. வாதாபி படைகள் தொண்டை நாட்டில் சொல்லொண்ணாத அட்டூழியங்களை செய்துவிட்டு பின்வாங்கி சென்றது பற்றியும், மணிமங்கலத்திலும் சூரமாரத்திலும் நடந்த போர்களைப் பற்றியும் காஞ்சிநகர் வாசிகளுக்கு அரைகுறையான விவரங்கள் கிடைத்திருந்தன. மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி மணிமங்கலம் போர்க்களத்தில் அடைந்த காயங்களினால் யமன் உலகை எட்டி பார்த்து கொண்டிருப்பதும், அவரை பிடிப்பிக்க அரண்மனை வைத்தியர்கள் பிரம்ம பிரயத்னம் செய்து கொண்டிருப்பதும் காஞ்சி மக்களுக்கு தெரிந்திருந்தபடியால் எந்த நிமிஷத்திலும் அவர்கள் சக்கரவர்த்தி காலமானார் என்ற துக்க செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மணிமங்கலம் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர் சிலரின் மூலம் ஆயனருடைய கால் முறிந்த செய்தியையும், சிவகாமி சளுக்கர்களால் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்ட விவரத்தையும் காஞ்சி மக்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் அதிக வேதனையை அளித்ததுடன் மகேந்திர பல்லவரிடம் அவர்களுக்கு இருந்த மரியாதையை பெரிதும் குறைத்திருந்தது. இத்தகைய காரணங்களினால் காஞ்சி மாநகரம் களையற்று கலகலப்பற்று சோபிதமில்லாமல் அசாதாரணமான அமைதி குடிகொண்ட நகரமாய் விளங்கிற்று. நகரத்திலேயே இப்படி இருந்தது என்றால் அரண்மனைக்குள்ளே கேட்க வேண்டியதில்லை. புவனமகாதேவி மகேந்திர பல்லவரை மணந்து காஞ்சி அரண்மனைக்குள்ளே கால் வைத்த நாளிலிருந்து அந்த அரண்மனை ஒரு காலத்திலும் இம்மாதிரி கலகலப்பற்றும் பிரகாசம் இல்லாமலும் பேய் குடிகொண்ட பழைய மாளிகையைப் போல தோற்றமளித்தது கிடையாது. காஞ்சி நகரம் முற்றுகையிடப்பட்டிருந்த காலத்திலே கூட அந்த அரண்மனையில் அந்தந்த நேரத்தில் கீத வாத்தியங்களின் ஒலியும், பேரிகை முரசங்களின் கோஷமும், சங்கங்களின் முழக்கமும், ஆலாசிய மணிகளின் சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தன. இவற்றுடன் அரண்மனை தாதி பெண்கள் கால்களில் அணிந்திருந்த பாதசரங்களின் கிண்கிணி ஓசை இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கும். வேத மந்திரங்களின் கோஷமும் செந்தமிழ் பாடல்களின் கீத நாதமும் சில சமயங்களில் கேட்கும். அரண்மனை முன்வாசல் முற்றத்தில் வந்து போகும் குதிரைகளின் காலடி சத்தம் சதா கேட்டுக்கொண்டிருக்கும். இப்படி இருந்த அரண்மனையில் இப்பொழுது ஆழ்ந்த மௌனம், பீதியை உண்டாக்கும் பயங்கர மௌனம் குடிக்கொண்டிருந்தது. மணிமங்கலம் போர்க்களத்திலிருந்து மகேந்திர பல்லவரை எடுத்து வந்த பிறகு ராஜ வைத்தியர்கள் அல்லும் பகலும் அவர் பக்கத்திலிருந்து சிகிச்சை செய்து வந்தார்கள். மகேந்திர பல்லவர் பல நாள் நினைவற்ற நிலையிலேயே இருந்தார். சூரமாரம் போர்க்களத்திலிருந்து மாமல்லர் திரும்பி வந்த பிறகு கூட சக்கரவர்த்திக்கு சுயநினைவு இல்லாமல் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண் விழித்து பார்க்கவும், தம் எதிரில் உள்ளவர்களை தெரிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார். இனிமேல் சக்கரவர்த்தி பிழைத்துக் கொள்வார் என்றும், ஆனால் இன்னும் சில காலம் அவரை கவலையுடன் பார்த்து கொள்ள வேண்டுமென்றும் வைத்தியர்கள் சொன்னார்கள். மாமல்லரை பார்க்கும் போதெல்லாம் மகேந்திரருக்கு உணர்ச்சி அதிகமாகி பேசுவதற்கு முயன்றபடியால் மாமல்லர் தந்தையிடம் அதிகமாக போகாமல் இருப்பதே நல்லது என்று அபிப்பிராயப்பட்டார்கள். இதனால் மாமல்லரின் மனவேதனையும் அமைதி குலைவும் அதிகமாயின. அவர் மனம் விட்டு பேசுவதற்கு அரண்மனையில் யாரும் இல்லை. தளபதி பரஞ்சோதியோ சேனைகளை அழைத்துக் கொண்டு கோட்டைக்கு வெளியே சென்று வாதாபி படையால் ஹிம்சிக்கப்பட்ட கிராமவாசிகளுக்கு உதவி செய்வதில் ஈடுபட்டிருந்தார். புவனமகாதேவி எப்போதும் கண்ணீரும் கம்பளையுமாய் இருந்தார். புலிகேசியை நகருக்குள் அழைப்பதால் கேடுதான் விளையும் என்று தாம் முன்னாலேயே எச்சரித்ததை இப்போது சொல்லி சொல்லி வருந்தினார். அதோடு மாமல்லருக்கு பாண்டிய ராஜகுமாரியை அப்போதே மணமுடிக்காதது எவ்வளவு தவறு என்பதையும் அடிக்கடி குறிப்பிட்டார். இந்த பேச்சு மாமல்லரின் காதில் நாராசமாக விழுந்தது. நாள் ஆக ஆக மாமல்லருக்கு சிவகாமியை பற்றி யாருடனாவது மனத்தை திறந்து பேசாவிட்டால் இருதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது. அப்படி பேசக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஆயனர் ஒருவர்தான். அவர்தான் சிவகாமியை பற்றி தாம் பேசுவதை ஒத்த உள்ளத்துடன் கேட்கக்கூடியவர். மேலும் அவருடைய உடல்நிலையை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? பார்க்க போனால் தமக்கு மகேந்திர பல்லவர் எப்படியோ அப்படியே ஆயனரும் தந்தைதானே. அவரை கவனியாமல் இருப்பது எவ்வளவு பிசகு! இவ்விதம் எண்ணி ஒரு நாள் மாமல்லர் ஆயனரை அவருடைய ஆரண்ய வீட்டில் பார்ப்பதற்காக தன்னந்தனியே குதிரை மீதேறி பிரயாணமானார். காட்டு வழியாக போய்க் கொண்டிருக்கையில் அவருக்கு தாமரைக்குளம் ஞாபகம் வந்தது. தானும் சிவகாமியும் எத்தனையோ ஆனந்தமான நாட்களை கழித்த இடம், ஒருவருக்கொருவர் எத்தனையோ அன்பு மொழிகளை கூறி பரவசம் அடைந்த இடம். அப்பேற்பட்ட குளக்கரையை பார்க்க வேண்டுமென்று ஆசை உண்டாயிற்று. எனவே பாதையை விட்டு சிறிது விலகி தாமரை குளக்கரையை நோக்கி குதிரையை மெதுவாக செலுத்தினார். சற்று தூரம் போனதும் அந்த காட்டு வழியில் எதிரே பெண் ஒருத்தி வருவது தெரிந்தது. மாமல்லர் வருவது கண்டு திடுக்கிட்ட தோற்றத்துடன் அவள் ஒதுங்கி நின்றாள். மாமல்லர் தமது பரம்பரையான குலப்பண்பாட்டுக்கு உகந்தபடி அவளுடைய முகத்தை மறுமுறை ஏறிட்டு பாராமல் தம் வழியே சென்றார். ஆனால் சிறிது தூரம் சென்றதும் அந்த ஸ்திரீயின் முகம் ஏற்கனவே பார்த்த முகம் போல் ஞாபகத்துக்கு வந்தது. அவள் யார்?
அவளை எங்கே பார்த்திருக்கிறோம் என்று எண்ணமிட்டுக் கொண்டே மாமல்லர் தாமரை குளத்தை அடைந்தார். அத்தியாயம் 35. கலங்கிய குளம். ஆஹா, அந்த பழைய தாமரை தடாகம்தானா இது? சிவகாமியும் தானும் எத்தனையோ இன்பமான தினங்களை கழித்த குளக்கரைதானா இது? ஆம், அதுதான். ஆனால் அதன் தோற்றம் இப்போது அடியோடு மாறிப்போயிருந்தது. மாமல்லரின் மனம் அடைந்திருந்த நிலையை அந்த தாமரை குளம் நன்கு பிரதிபலித்தது. பளிங்கு போல் தெளிந்த தண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்த தடாகத்தில் இப்போது பெரும் பகுதி சேராயிருந்தது. காண்போர் கண்களையும் உள்ளத்தையும் ஒருங்கே கவர்ந்து பரவசப்படுத்திய செந்தாமரை மலர்கள், குவிந்த மொட்டுக்கள், பச்சை வர்ண குடைகள் போல் கவிந்து படர்ந்திருந்த இலைகள், இவை ஒன்றும் இப்போது இல்லை. யானைகளின் காலினால் சேற்றோடு சேர்த்து மிதிக்கப்பட்ட சில தாமரை இலைகள் காணப்பட்டன. வாடி வதங்கிய இலைகளுடைய தாமரை கொடிகள் துவண்டும் உலர்ந்தும் கிடந்தன. குளக்கரையில் தழைத்து செழித்திருந்த விருட்சங்களின் கிளைகள் முறிக்கப்பட்டு பாதி மொட்டையாக காணப்பட்டது. ஆ, அந்த விசுப்பலகை! அதுவும் பாதியில் முறிந்து ஒரு பகுதி தரையில் துகள் துகளாய் கிடந்தது. இன்னொரு பாதி அப்படியே பிளந்த முனைகளுடன் நின்றது. இருதயம் உடைந்த மாமல்லர் அந்த பிளந்த விசுப்பலகையின் மேல் உட்கார்ந்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். பழைய ஞாபகங்கள் ஒன்றையொன்று தள்ளிக்கொண்டு போட்டியிட்டுக் கொண்டு வந்தன. வசந்த காலத்தில் வனத்திலுள்ள மரங்களெல்லாம் புதுத்தளிர்களும் புஷ்பங்களுமாய் குலுங்கிக் கொண்டிருந்த நாட்களில் எத்தனையோ தடவை சிவகாமியை தேடிக்கொண்டு அவர் அங்கு வந்ததுண்டு. கானகத்து பட்சிகள் கலகலவென்று சப்தித்துக் கொண்டிருந்த நேரங்களில் அவரும் சிவகாமியும் அதே விசுப்பலகையில் உட்கார்ந்து கண்களோடு கண்களும் கரங்களோடு கரங்களும் இருதயத்தோடு இருதயமும் பேசும்படி விட்டுவிட்டு வாய் மூடி மௌனிகளாய் நேரம் போவது தெரியாமல் இருந்ததுண்டு. கீழ்வான முகட்டில் பச்சை மரங்களுக்கிடையே பொற்குடத்தைப் போல் பூரணச்சந்திரன் உதயமாகும் போது அந்த முழு மதியையும் சிவகாமியின் முகத்தையும் மாமல்லர் எத்தனை தடவை ஒப்பிட்டு பார்த்திருப்பார். தாமரை குளத்திலே ததும்பிய தெளிந்த நீரின் விளிம்பிலே நின்று மேலே தோன்றிய சிவகாமியின் உண்மை உருவத்தையும் தண்ணீரிலே தெரிந்த அவளுடைய பிரதிபிம்பத்தையும் மாறி மாறி பார்த்து மகிழ்ந்தது எத்தனையோ நாள். இம்மாதிரி ஞாபகங்களெல்லாம் மாமல்லருக்கு ஆரம்பத்தில் இன்பத்தை அளித்தன. ஆனால் இடையிடையே இனிமேல் அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு கிட்டப்போவதே இல்லை என்ற நினைவு வந்ததும் மனத்தில் கொடிய வேதனை உண்டாயிற்று. இனிமேல் பொறுக்க முடியாது என்ற மனோநிலை ஏற்பட்டதும் மாமல்லர் குதித்து எழுந்தார். விரைந்து சென்று குதிரை மீது தாவி ஏறி ஆயனர் வீட்டை நோக்கி செலுத்தினார். காஞ்சியிலிருந்து புறப்பட்ட சமயம் அவர் மனத்திலிருந்த அமைதி இப்போது இல்லை. அமைதிக்கு பதிலாக இப்போது கோபமும் ஆத்திரமும் அவர் மனத்தில் குடிக்கொண்டிருந்தன. சிவகாமியை கொள்ளை கொண்டு போன சளுக்க பகைவர்கள் மீது குரோதம் எழுந்தது. மூடத்தனத்தினால் சிவகாமியை பறிகொடுத்த ஆயனர் மீது கோபமாக வந்தது. புத்த பிக்ஷுவின் மீது இன்னது என்று விவரமாகாத சந்தேகமும் கோபமும் ஏற்பட்டன. அந்த பாஷாண்டியனிடம் அவருக்கு எப்போதுமே நல்ல அபிப்பிராயம் கிடையாது. பிக்ஷு மனம் வைத்திருந்தால் சிவகாமியை காப்பாற்றியிருக்கலாம் அல்லவா? ஏன் காப்பாற்றவில்லை? ஏன் ஆயனரிடம் செய்தி ஒன்றும் சொல்லவில்லை? பிக்ஷு என்ன ஆனார்? எப்படி மாயமாய் மறைந்தார்? சிவகாமியின் அரங்கேற்றம் தடைப்பட்ட அன்று இரவு ராஜவிஹாரத்தின் அருகில் புத்த பிக்ஷுவை சுட்டிக்காட்டி சக்கரவர்த்தி தமக்கு எச்சரித்தது மாமல்லருக்கு நேற்று நடந்தது போல் ஞாபகம் வந்தது. உடனே கோபம் தந்தையின் பேரிலேயே திரும்பிற்று. மகேந்திர பல்லவரின் மந்திர தந்திரங்கள், சூழ்ச்சிகள், வேஷங்கள் இவற்றினாலேதான் பல்லவராஜ்யம் இன்றைக்கு இந்த கதியை அடைந்திருக்கிறது. தாமும் சிவகாமியை இழக்கும்படி நேரிட்டிருக்கிறது. திடீரென்று ஒரு விபரீதமான சந்தேகம் மாமல்லரின் உள்ளத்தில் உதித்தது. ஒருவேளை சிவகாமி சிறைப்படும் வண்ணம் சூழ்ச்சி செய்தவர் மகேந்திர பல்லவர்தானோ? இல்லாவிடில் எதற்காக தன்னை போர்க்களத்துக்கு அனுப்பிவிட்டு மண்டபப்பட்டு கிராமத்திலிருந்து சிவகாமியை தருவிக்கிறார்? ஒருவேளை அந்த பெண் கமலி கூட சக்கரவர்த்தியின் சதிக்கு உடந்தையாயிருந்திருப்பாளோ? எல்லாரும் சேர்ந்து தன்னை இப்படி வஞ்சித்து விட்டார்களே! ஆஹா, இது என்ன சதிகார உலகம்! துரோகமும் தீவினையும் நிறைந்த சதிகார உலகம்! இத்தகைய மனோநிலையில் மாமல்லர் ஆயனர் வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தார். சிவகாமி சிறைப்பட்டது சம்பந்தமாக மர்மமாகவும் விளங்காமலும் இருந்த சில விஷயங்களை ஆயனரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள அவர் விரும்பினார். வீட்டு வாசலுக்கு சற்று தூரத்திலேயே குதிரையை நிறுத்திவிட்டு தாமும் சற்று அங்கேயே நின்று மனத்தை அமைதிப்படுத்திக் கொண்டார். பிறகு சாவதானமாக நடந்து வந்து ஆயனர் வீட்டுக்குள் நுழைந்தார். வீட்டுக்குள்ளே பேச்சுக்குரல் கேட்டது அவருக்கு சிறிது வியப்பை அளித்தது. ஆயனர் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்? உள்ளே சிற்ப மண்டபத்தில் ஆயனருக்கு அருகில் உட்கார்ந்திருந்த மனிதனை பார்த்ததும் மாமல்லருடைய வியப்பு அளவு கடந்தது. அந்த மனிதன் ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் தான். சத்ருக்னனை அருகே கண்டது கூட மாமல்லருக்கு அவ்வளவு வியப்பளிக்கவில்லை. சத்ருக்னனுடைய முகத்தை பார்த்ததும் பளிச்சென்று இன்னொரு முகம் ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி ஞாபகத்துக்கு வந்த முகம் சற்று முன்னால் காட்டுப்பாதையில் அவர் பார்த்த பெண்ணின் முகமேதான். என்ன அதிசயமான ஒற்றுமை! ஒருவேளை சத்ருக்னனுடைய தங்கை அல்லது தமக்கையோ அவள், அல்லது ஒருவேளை இவனே? சந்தேகம் தோன்றிய ஒரு கணத்திற்குள்ளேயே அது தீர்ந்துவிட்டது.
சத்ருக்னனுக்கு அருகில் ஒரு சேலையும் மற்றும் ஸ்திரீகளுக்குரிய சில ஆபரணங்களும் கிடந்ததை நரசிம்ம பல்லவர் பார்த்தார். தொடரும். கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.